ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். பவர் ஆஃப் சைலன்ஸ். வித்தியாசமான குணங்களை கொண்ட பல பேரை பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். கோவப்படுறவங்க, சண்டை போடுறவங்க, எல்லாரையும் அன்பாக நடத்துகிறவங்க, பொறுமையானவங்க, அதிகமாக பேசுகிறவங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க அப்படின்னு பல பேரை பார்த்துருப்போம். மற்ற குணங்களை கொண்ட மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கையில் எதையுமே கற்றுக்க முடியாது. ஆனால் இந்த அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து எதையாவது புதுசாக கற்றுக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பலரும் அமைதியானவங்களாக இருப்பாங்க. அந்த அமைதியினால் வெற்றி அடைஞ்சாங்களா, இல்லை வெற்றி அடைஞ்சனால அமைதியான ஆளாக மாறினாங்களான்ட்டு நம்ம யோசிச்சிருப்போம். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வெற்றியாளர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறவங்களா இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியலையே, அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ சைலண்டாக இருக்காங்க? அப்படிப்பட்ட அந்த சைலன்ஸோட பவர் எப்படிப்பட்டதா இருக்கும்? சைலன்ஸுக்கும் சக்ஸஸுக்கும் என்ன லிங்க் இருக்கு? இப்படி உங்களோட மனசுல சைலன்ஸ் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளும் இருக்கலாம். அதுக்கான விடையா இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க்கைன்றதே ரொம்ப சத்தமானது. நமக்கு பல வகையில தொல்லைகளை தரக்கூடியது. மென்டல் அண்ட் பிசிக்கலான சவால்களை எதிர்கொண்டதா சில நேரம் இருக்குது. ஒரு கடல் அலை போல தொடர்ந்து நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட பெரிய சத்தத்தில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் தப்பிக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றியடைஞ்ச பலருக்கும் அமைதியோட பவர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அமைதி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிற 6 மாற்றங்களை இப்போது 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, தாட்ஃபுல் சைலன்ஸ். அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றது நம்மளோட எண்ணங்கள் வெளிப்படுற நேரம். உங்கள் கூட வேலை பார்க்குறவர் எனக்காக ஒரு வேலை செய்கிறீங்களான்னு உங்ககிட்ட கேட்குறாரு. அவர் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸை உங்களை போய் கொடுத்துட்டு வர சொல்கிறாரு. ஆனால் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க வேண்டிய இடம் உங்களோட ஆஃபீஸில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு எதையுமே யோசிக்காமல் சொல்லிடுவோம். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஐயையோ அவ்வளோ தூரம் போய் கொடுக்கணுமா, நம்ம உண்மையாகவே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வைக்கும். சரியா அவங்ககிட்ட ஆமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஷெடியூல் என்ன அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அந்த நபர்கிட்ட எனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அவர் வேற ஒருத்தர்கிட்ட இதை பற்றி கேட்டிருப்பார் இல்லையா? இந்த மாதிரியான அமைதி உங்களோட வேலைகள் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்றத மற்றவங்களுக்கு உணர வைக்கும். இதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அமைதி ஆகிறாங்க. அந்த அமைதியை ஒரு வாய்ப்பாக நினச்சி அவங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் ஒர்த்தானதாக இருக்குது. இப்படி அமைதியாக யோசித்து பார்க்கணும்னு சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் எல்லாராலையும் அமைதியாக அந்த சூழ்நிலையில் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த ஒரு அமைதியை சரியாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அமைதி மேலே இருக்கக்கூடிய பயத்தை முதல்ல விரட்டணும். இதனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெல்த்தியஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சல் பீப்புள் எல்லாரும் அமைதியானவங்களாக இருக்காங்க. அடுத்து நம்பர் 2, பர்சீவரிங் இன்டெகிரிட்டி. இடைநிறுத்திக்கிறது, அதாவது பாஸ் பண்ணிக்கிறது, யோசிக்கிறதுக்கான நேரத்தை உங்களுக்கு கொடுக்கறது. ஒரு நொடி, ஒரு நிமிஷம், 1 மணி நேரம் பாஸ் பண்ணி ஒரு முடிவை எடுக்கிறப்போ அது ரொம்ப பாதுகாப்பான தீர்க்கமான முடிவாக கூட இருக்கலாம். ஐயோ இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு 2வது முறை சந்தேகம் ஏற்படாமல் இருக்கணும்னா சைலண்ட் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகிற நல்லது கெட்டது உங்களோட நேரம் இது எல்லாத்தையும் இன்னொரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்ட சைலண்ட் தான் பாஸ். இந்த எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் நகரலாம். உங்களோட முடிவு ஆமாம் இல்லை அப்படின்ட்டு 2ல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு தெளிவாக இருக்கும். இப்படி நீங்கள் தீர்க்கமாக மாறுறீங்க அப்படின்னா உங்களை மற்றவங்க ட்ரீட் பண்ணுற விதத்தில் மாற்றம் ஏற்படுறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். எல்லாரும் உங்களோட முடிவுகளை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட சாய்ஸ் தான் வேல்யூபிள்னு நினைப்பாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஒரு தீர்க்கமான மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ஆளாக இருப்பார். எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லக்கூடிய ஆளாக இல்லாமல் அவங்களால எதை கீப் அப் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும்தான் எஸ் சொல்லுவாங்க. மற்றவங்க உங்களை எப்போ நம்புகிறாங்களோ அப்போது உங்களை மதிப்பாங்க. அப்படி நம்புகிறப்போ உங்களோட வார்த்தைகளை அப்படியே கேட்பாங்க. இப்படிப்பட்ட டிபெண்டபிலிட்டி அப்படின்றது ரிலேஷன்ஷிப், பர்சனல், ப்ரொஃபஷனல், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் இப்படி எல்லார்கிட்டையும் வேலை செய்யுது. இப்படி உங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராமிஸையும் நம்புவாங்க. வெற்றி அடைகிறதுக்கான உங்களோட திறமையை உங்களோட பாஸ், கோவொர்க்கர்ஸ் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க. இந்த சாதாரணமான அமைதி உங்களோட உறவுகள் எல்லாத்தையும் பலப்படுத்துது, உங்களுக்கு சேர வேண்டிய மரியாதையும் கொடுக்குது. அடுத்து நம்பர் 3, டைரக்ட் அண்ட் கன்சைஸ். நம்ம நிறைய பேசுறதுக்கும் நிறைய சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 15 நிமிஷத்துக்கு எதுவும் பேசாமல் இருக்கக்கூடிய யாரையாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
அப்படி நீங்கள் யாரையாச்சும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறத கட்டாயம் அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அமைதியாக இருக்கிறது அவங்கள நர்வஸ் ஆக்கிறதா இருக்கு. அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலையாவது எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையே தொடர்ந்து பேசுறதும் எப்பயாவது சிந்திக்கிறதும் தான். சில பேர் ரொம்பையும் பேசுகிறாங்க, அளவுக்கு அதிகமாகவும் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் டாக்கர் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபாஸ்ட் டாக்கராக இருக்கிறவங்க அவங்களோட மலை போன்ற ஐடியா அண்டு இன்சென்டிவ்ஸை உங்கள் மேலே குமிச்சிருவாங்க. கடைசியாக அவங்க சொல்லி முடிச்ச எல்லாத்தையும் பார்த்தா அவங்க என்னடா சொன்னாங்கன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதை சில நேரம் மற்றவங்க அவங்களோட கருத்துக்களை மற்றவங்க மேலே திணிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு உதாரணம் கம்பெனியில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் தான். அதிகப்படியான தகவல்களை கஸ்டமர்ஸ் மேலே திணிப்பாங்க. பல பேர் ஃபாஸ்ட் டாக்கராக திடீர்னு மாறிடுவாங்க. பேசுவாங்க எப்போ முடிக்கணும்னு தெரியாதவரை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு வகையில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கம்மியாக பேசுவாங்க, ஆனால் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை வெளிப்படையானதாகவும் சுருக்கமாகவும் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் சிம்பிளாகவும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட்டை சுற்றி வளைச்சு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட தேவைகளையும் மறைக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க. எப்போ நிறுத்தணுமோ அப்போ நிப்பாட்டிடுவாங்க. இந்த ஒரு காரணமும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. 2 ஐடியா ஒரே விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் இந்த 2ல் எது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கோ அந்த பக்கம்தான் அவங்க போவாங்க. அதனால் அளவுக்கு அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டாலும் அமைதியாக இருக்க நம்மளால் முடியும். அடுத்து நம்பர் 4, சைக்காலஜிக்கல் லிபரேஷன். ஒருத்தர் வெற்றி அடைகிறதுக்கு அமைதி அப்படின்றது ரொம்பவே அவசியம். மனநிலையில் தெளிவாக இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. நம்மளோட அமைதி நம்ம மனதுக்கு சிந்திக்கிறதுக்கும் சுதந்திரமாக இருக்கிறதுக்குமான இடத்தை கொடுக்குது. ஆனால் இந்த அமைதியை நம்மளோட பரபரப்பான வாழ்க்கையில் பார்க்கறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஃப்ரீயாக எப்பயும் இருக்கக்கூடிய ரோட்டில் டிராஃபிக் ஜாமே வராது. உங்களோட வேலை அப்படின்ட்டு எல்லாமே அளவுக்கு அதிகமான தகவல்களை உங்களோட மூளைக்குள்ளே திணிக்குது. இந்த மாதிரியான தொந்தரவுகளில் இருந்து தப்பிக்கிறது ரொம்பவும் ஒரு சவாலான ஒன்றா இருக்குது. ஆனால் நீங்கள் அமைதிக்கான வழியை கண்டுபிடிக்கிறப்போ உங்களோட மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் விடுவிக்கவும் உங்களோட பிரசன்ட் மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணவும் இந்த அமைதி காரணமாக இருக்கு. இந்த வழியில தான் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாரும் அவங்களோட விருப்பமான வாழ்க்கையை வாழ்றாங்க. உங்க முதுகில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ்னால நம்மளோட கண்ட்ரோலை இழக்கிறது அப்படின்றது ரொம்பவே சுலபம். ஆனால் அமைதியாக இருக்கிறது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை முதுகில் இருந்து இறக்கி விட்டுடும். இப்பெல்லாம் அளவுக்கு அதிகமாக நாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அப்போல்லாம் அமைதிக்கான நேரத்தை கொடுக்குறோமா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமைதியான நேரத்தில் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான விஷயம்னு படுதோ அதை நினச்சி பார்க்கணும். உங்களோட கோல்ஸ், பேஷன், லவ்ட் ஒன்ஸ் இது மாதிரியான உங்களுக்குன்னு முக்கியம்னு எது படுதோ அதை மட்டும் யோசிக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்து உங்கள் கோல்ஸை அடைய தொடங்குனீங்க, இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணுறது எல்லாம் ஓகே தான்ட்டு நீங்கள் யோசிக்கணும். தோல்வின்றது இயற்கையானது அப்படின்னு ஏற்றுக்கணும். இதையெல்லாம் அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கிறப்ப தான் உங்கள் தலை மேலே இருந்த பாரம் கீழே இறங்கும். இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் மறுபடியும் செய்ய தொடங்கலாம். உங்களுக்கு எந்த அளவு அமைதி தேவைப்படுதோ அந்த அளவு அமைதியை உங்களோட அந்த நாளுக்காக நீங்கள் கொடுக்கணும். சில பேருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அமைதியாக இருக்கிறது நல்ல உணர்வை கொடுக்குது. இன்னும் சில பேருக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்ச அப்புறம் ஓய்வு எடுக்கலாம், அமைதியாகலாம்ட்டு தோணும். ஒரு ஆய்வில் விழிப்பான ஓய்வு எடுக்கிறது ஒரு 3 விஷயத்தை சார்ந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இடம். அதாவது எங்கே நல்ல வசதியாக அமைதியாக இருக்க முடியும்னு முடிவெடுக்கிறது. அப்படி நீங்கள் தேர்வு செஞ்ச இடம் உங்களோட கம்ப்யூட்டர், ஃபோன் அப்படின்ட்டு எந்தவித தொந்தரவும் இல்லாத இடமா இருக்கணும். அப்படியே மெதுவாக உங்களோட கண்ணை மூடணும். இப்படி முதல்ல நீங்கள் தொடங்குறப்போ உங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியோட இருக்கும். இந்த மாதிரியான மைண்டில் நாம் இருக்கிறத மங்கி மைண்ட் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒன்றொன்னா தாவிக்கிட்டு இருக்கும். ஆனால் தொடர்ந்து இதை செய்கிறப்போ அமைதியை நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக மாறுவீங்க. உங்களோட நரம்புகளை தளர்ச்சி அடைய செஞ்சு உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுடும். அடுத்து நம்பர் 5, என்ஹான்ஸ்டு கான்சன்ட்ரேஷன். சைலண்ட் அப்படின்றது உங்களை ரிலாக்ஸ் பண்ண மட்டும் செய்யாது, நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கான சில வேலைகளையும் டியூன் பண்ணி விடுது. உதாரணமாக கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். சில பேரால் மட்டும்தான் இப்படி ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை ப்ரொடக்டிவாக செய்ய முடியும். பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோட வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட கான்சன்ட்ரேஷனை வளர செய்ய அமைதி அப்படின்றது பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கு. அது உங்களுக்கும் கண்டிப்பாக உதவி பண்ணும். ஆனால் பல பேரால் அப்படி அமைதியாக இருக்க முடியறது இல்லை.
ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற பேரில் கம்ப்யூட்டரில் ஏதாவது பண்ணுறது, ஃபோனை பார்க்கறது அப்படின்றது தொடர்ந்து ஏதாவது ஒன்றில் கவனத்தை சிதற விட்டுடுறாங்க. இந்த காரணங்களால தான் அமைதியாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் இந்த சவாலையும் நம்மளால் டேக்கிள் பண்ணிட முடியும். 2012 த நியூரோ சயின்ஸ் நடத்தின ஒரு ஸ்டடியில் அமைதியாக உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு மெடிடேட் பண்ணாதவங்களை விட நிறைய காக்னிட்டிவ் அட்வான்டேஜஸ் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி மெடிடேட் பண்ணுறதும் அமைதியாக இருக்கிறதும் நம்மளோட கவனத்தை பொறுத்து தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டான மெடிடேட்டர்ஸ்க்கு கவனத்தை கொடுக்கக்கூடிய மூளையோட ஒரு பகுதி ரொம்ப நிலையானதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டேபிலிட்டினால தான் மெடிடேட்டர்ஸ்னால சுலபமாக அவங்களோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எண்ணங்களில் இருந்து வேகமாக வெளியே வந்துட முடியும். இன்னொரு வகையில் அமைதியாக உட்கார்றது அப்படின்றது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. எப்படி நம்ம மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றத கற்றுக்கணும். அதே மாதிரி கவனத்தை ரொம்ப நேரம் அதிகமாக்குறதையும் கற்றுக்கணும். அமைதியாக இருக்கிறது வெளியே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலனாலும் உங்களோட மூளைக்குள்ள பல அசாத்தியமான விஷயங்களை செய்யுது. அடுத்து நம்பர் 6, இன்னர் விஸ்டம். நீங்கள் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுறத உங்களால் உணர முடியுது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி உங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று தாவிட்டு சரியான முடிவெடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலையில் இருந்திருக்கும். ஆனால் இப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறப்போ உங்களோட எண்ணங்கள் எல்லாம் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இருந்த நர்வஸ் எல்லாம் தடையாக இனி இருக்காது. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அமைதியை தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம்னு சொல்லப்படக்கூடிய விஸ்டமை உங்களால் அதிகரிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வர எல்லா விஷயத்துக்கும் பயந்து ஓடி இருப்பீங்க. ஆனால் அமைதியான ஒரு நபராக மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் தாட்ஸோட கட்ஸ் படி நடக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பயிற்சியை செஞ்சவங்க தான் இங்கே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸாக இருக்காங்க. அதனால் பல பேரோட வெற்றிக்கு பின்னாடி இந்த அமைதி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இப்படி நீங்கள் பயிற்சி செய்கிறதன் மூலமாக ஒரு வெற்றிகரமான நபராக மாற முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பை.